பேப்பர் பாக்கலையா நீங்க? முகமூடிக்கும் பொண்ணு இருக்கும் மல்யுத்தம் ஜெயிச்சு லட்ச ரூபாய் பணத்தோட வரப்போறான். அந்த இடத்துல அவன் தோத்துட்டான்னா முகமூடிய பொண்ணைய போட்டு அவன் தான் ஜெயிப்பான். ஆமாங்க, அவன் தான் ஜெயிப்பான்னு பட்டணத்துல கூட எல்லாம் பேசிக்கிறாங்க. ஏண்டே அவன் குடும்பத்தை நடத்தவள நிக்க வச்சு வர போறான் உன் கழுத்த நேரம் எடுத்து தனியா ரோச வச்சுட்டு போக போறான். ஐயோ அந்த நாள் இன்னைக்கு வர போதும் நான் பார்க்க பாறனோ. அவன் வர மாட்டான், வரக்கூடாது. பொன்னையா, உன் வெற்றியில தான் என் மானமே இருக்குது. கவலையப்படாதீங்க, வெற்றி உங்களுக்கு தான். பொன்னையா, பொன்னையா, இன்னைக்கு மட்டுமில்ல என்னைக்குமே வெற்றி உனக்குதான். ரசிக பெருமக்களுக்கு வீர விருந்து துவங்க இருக்கிறது. மாபெரும் மல்யுத்த போட்டி. போட்டியிலே முதல்வராக கலந்து கொள்கிறார் மல்யுத்த சக்கரவர்த்தி சாண்டோ நஞ்சப்பர் கண்டெடுத்த ஆற்றல் மிகு வீரன் கருஞ்சிறுத்தை. அவரை எதிர்த்து போட்டியிடுபவர் மல்யுத்த மாமன்னன் காஞ்சியின் சிங்கம் மாமல்லர் சிங்கராயன் அறிமுகம் செய்திட்ட வீரமாத்தங்கம் பொன்வேங்கை. இந்த மாபெரும் மல்யுத்த போட்டிக்கு நடுவராக இருக்கின்றார் நடுவர் சுந்தர்.
ஜெயிச்சிட்ட அவன் முள்ள முடிவே கிளி கிளி டாக்டர் சார் கவலைப்படாதீங்க, உங்க தம்பிக்கு ஒண்ணும் இல்லை. குவைட் ஆல் ரைட். ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா எல்லாம் சரியா போகும். நன்றி டாக்டர். தட்ஸ் ஆல் ரைட். ஐயா, தம்பிக்கு குணமாயிடுச்சு, ஆபத்துல டாக்டர் சொல்லிட்டாரு. ஐயா, உனக்கு பொன்னான மனசு, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும், கவலைப்படாதே. நான் ஊர்ல இருந்து வந்து 6 மாசம் ஆயிடுச்சு. நான் உடனே போகலன்னா எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு அப்பா அம்மா பயந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா தம்பி இல்லாம நான் தனியா போக கூடாது. அதனால கண்ணம்மாவை ஊருக்கு அனுப்பி அப்பா அம்மாட்ட நாங்க பின்னாடி வர்றோம் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க. போக சொல்லு. நான் சொன்னா போக மாட்டான், நீங்க சொன்னா தான் கேட்பான். சொல்லுங்க ஐயா. அப்படியா? நல்ல யோசனை. நான் உடனே போய் கண்ணம்மாவை ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு மறு வேலையை பாக்குறேன். நீ தம்பிய பார்த்துக்கோ. வந்துட்டியா? எப்பமா வந்த? என்ன பத்தின விசாரணை இருக்கட்டும். உங்க வீடு என்ன ஆச்சு? எதுக்காக இந்த குடிசையில இருக்கீங்க? நான் அங்க உங்களை தேடிட்டு வரேன். அந்த வீட்டை விட்டு பண்ணையார் தான் எங்களை வச்சுட்டாரு. அதான் ஏன்னு கேக்குறேன். கடன் பாக்கி. கடன் பாக்கியா? யார் சொன்னது? முழு கடனையும் பொன்னையா தான் எப்பவும் அடைச்சிட்டாரு. என்னமா சொல்ற? உண்மைதான் மாமா. பொன்னையா இப்ப சாதாரண ஆள் இல்ல, பட்டணத்துல பெரிய பயில்வான். அப்பப்ப சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் பண்ணையார் அனுப்பி முழு கடனையும் அடைச்சிட்டாரு. அப்படியா? அந்த பாவி பரமசிவம் எல்லாத்தையும் பறிச்சு விட்டானேம்மா. கடவுளே, அவனை கேட்க ஆளே இல்லையா? ஏன் இல்ல, நான் இருக்கேன். இப்பவே அந்த பண்ணையார் கிட்ட போய் 2 ரவுண்ட் கேட்டு வரேன். கண்ணம்மா, கண்ணம்மா, கண்ணம்மா. யோ பண்ணையார். கண்ணம்மாவா? எங்க வந்த? கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா, உன்னை கருமாதி பண்ணத்தான் வந்தேன். கண்ணம்மா, அடையே கத்துறேன். எதுக்காக அந்த நாட்டமக்காரர் குடும்பத்தை வீட்டை விட்டு விரட்டின? பாவம் வயசானவங்க, அவங்க வயசத்துல ஏயா கொட்டிக்கிற? பொன்னை அனுப்பினாரே பணம், அதெல்லாம் என்ன ஆச்சு? போச்சுடா. யாருகிட்ட யாரு கணக்கு கேட்கறதுன்னு கணக்கே கிடையாதா? சாதாரணமா கணக்கு கேட்டாலே போச்சு பாரு. பொம்பளை கட்டா சும்மா இருப்பாரா? சூடு ஏறுது. அத பத்தி கேட்கறதுக்கு நீயா? பொன்னையோட வருங்கால பொண்டாட்டி, நாட்டமக்காரரோட நாட்டு பொண்ணு. ஒண்ணா பேய் மாதிரி கட்ட. நான் இன்னும் பேய மாறமியன்னு தான் வருத்தப்படுறேன். நான் மட்டும் பேய இருந்திருந்தா நீ செஞ்சிருக்கிற அக்கிரமங்களுக்கு ஒரு ரத்தத்தையே குடிச்சிருப்பேன். உன் குடலை உருவி கொடியா கட்டி என் புடவைய காய வச்சிருப்பேன். புடவை காயிரம் நான் பாக்கணுமே. கண்ணம்மா, மரியாதையா பேசு. அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. அட என்னையா நடக்கும்? இது புல் வெட்டின கைதான். அது அநியாயக்காரங்களோட பல்லையும் தட்டுங்கிறத மறந்துடாத. இப்ப நீ என்னடா சொல்ற? மரியாதையா நாட்டாமக்காரரோட வீட்டை அவர்கிட்டயே ஒப்படைச்சிரு. இல்லன்னா இல்லன்னா பொன்னையா புயல் மாதிரி வருவார், புலி மாதிரி பாய்வார், நீ பஞ்சு மாதிரி பறந்துடுவ. உன்னையா இந்த பரமசிவத்தை தானே எடுப்பான்? ஆமா. கண்ணம்மாவுடைய கணவன் எடுக்க மாட்டானே. என்ன? உன்னையா வரும்போது உன் கழுத்துல நான் கட்ட தாலி மின்னும். இவனை நம்ம காட்டு பங்களா கேட்டு போறேன். விடமாட்டேன், உன்னை அனுபவிக்காம விடமாட்டேன். எச்சில் பண்டமான உன்னை அந்த பொன்னையாவும் தீண்ட மாட்டான், எந்த சின்னையாவும் தொடமாட்டான். நீ எனக்கு மனைவியாக போற, அப்புறம் அந்த பொன்னையாவ என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. பாவி, நான் உனக்கு என்ன பாவம் செஞ்சேன்? பட்டியலே தர்றேன். அன்னைக்கு என்னடானா என் உடம்ப புண்ணாக்கி மண்ணுல புரள விட்ட, அத மன்னிச்சேன். உங்க அப்ப உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி தர்றேன்னா நீ வீட்டை விட்டு ஓடுன, அதையும் மன்னிச்சேன். அப்புறம் பொன்னையா தேடிட்டு பட்டணத்துக்கே ஓடுன, அதையும் மன்னிச்சேன். இப்ப என்னடானா அந்த கேவலம் பொன்னையா இந்த பண்ணையா பரமசிவத்தை அடிச்சிடுவான்னு சொல்றேன். என்னால மன்னிக்க முடியாது. என்ன
காப்பாத்துங்க நரசிம்மம், என்னை காப்பாத்துங்க. நான் உங்களுக்கு எவ்வளவோ கொடுமை செஞ்சேன், அதெல்லாம் மனுஷனை காப்பாத்துங்க. அப்பா, இந்த சமூக தோஷம் இதையும் விட்டு வச்சாது இந்த நாட்டுக்கே செய்ய பெரிய துரோகம். நரசிம்மம், அப்பவே சொன்னேன்ல, அவர் வந்தாருன்னா வாங்குவேன். நாட்டாம பண்ணையாரு காலை வாரித்தான் பாத்துருக்கிறேன், காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறத இப்பதான் பாக்குறேன். இந்த மாதிரி ஆளுங்கள் எல்லாம் பணிய வைக்கிறதுக்கு எங்க அண்ணன் பொன்னையாவதான் முடியும். பணிஞ்சா மட்டும் போதாது, ஊரார ஏமாத்தி சேர்த்து வச்ச சொத்தை எல்லாம் முதல்ல திருப்பி கொடுக்க சொல்லுங்க. நரசிம்மம், நான் ஊரை ஏமாத்தி சேர்த்த சொத்து அத்தனையும் திருப்பி அவங்க கிட்டயே கொடுத்துறேன். என்ன மன்னிச்சுங்க. அதான் முறை. ஒரு வருஷம் காத்திருந்தா கையில் ஒரு பாப்பா